பிரியாணி எப்படா இருக்கு? நல்லாவே இருக்கு. ஆனா இந்த அரிசிலாம் அப்படியே பாதி கரெக்டா வெந்துருக்கு. சிக்கன்னா அப்படியே கரெக்டா இருக்கு. என்ன ஒரு பெஸ்ட்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல அது லெவல் அதிகமாவே இல்ல. அதிகமா தெரியல. அதிகமா தெரியணும் தெரிய வேணான்றியா? தெரியும். இப்ப கரெக்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. மத்த கடையில சாப்பிட்டுருக்கோம்ல நம்ம, அதை விட நல்லா இருக்கு. சூடா கரெக்டா இருக்கு. தரமா சூடா கரெக்டா இருக்கு. ஒரு மணிக்கு உனக்கு சூப்பரா இருக்கு. வேற கடையெல்லாம் சாப்பிடுமே, அதை விட இது நல்லா இருக்கா? வேற ஏதாவது கடையோட பெட்டரா இருக்கா? பெட்டராவே இருக்கு. இல்ல இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு இருக்கியா? அதை விட இது கம்மியா தான் அப்படி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அப்பெல்லாம் எதுவும் இல்ல, நல்லா தான் இருக்கு. எனக்கு ஏதாவது நிறை குறை இது இதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க. கரெக்டா இருக்கு. ஆமா, கையில காசே இல்ல. பிரியாணி வாங்கி 2 பேருக்கு வாங்கி. நான் எங்க 2 பேருக்கு வாங்கி கொடுத்தேன். ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு சொன்னாங்க. அது என்ன கேள்வி? ஆஃப் கோர்ஸ். என்னங்க, என்ன சாதாரண விஷயமா? இந்த பிரியாணி பாய்ஸ் நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணி 100 நாள் ஆயிடுச்சு. 100 நாள் முடிஞ்சதுனால இன்னைக்கு வந்து 1+1 வந்து ஆஃபர் போட்டுருவோம். ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி ஃப்ரீ. ஒரு பிரியாணியோட ரேட் வந்து 100 ரூபா. இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி ஃப்ரீ. 100 ரூபா தான். அதுவும் நம்மகிட்ட வந்து ரெகுலராக வந்து பிரியாணி ரெகுலராகவே கிடைக்கும். ஒரு பிரியாணி 100 ரூபா. நீங்கள் சாப்பிடும்போது 100 ரூபாய்க்கு சாப்பிட்லாம். உங்களுக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா கேட்டாலும் நாங்கள் பிரியாணி கொடுப்போம். குவாலிட்டியாக இருக்கும். அஜினமோட்டோ கலர் போடுற இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். குவாலிட்டியாக கொடுக்கணும், நல்லா கொடுக்கணும். பாண்டிச்சேரியில் ஒரு நல்ல பிரியாணி கடை இருக்கணுன்றதுக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து எங்களோட ப்ரொஃபஷனல் கிடையாது. நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி, கொஞ்சம் நல்ல பிரியாணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 4-5 வருஷமா இதை வந்து ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ஷாப்பாக இங்கே பிரியாணி பாய்ஸ் மூலகுளத்தில் உழவர்கரையில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து இதேமாரி இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணணும், நல்ல பிரியாணி எல்லா ஊர்லேயும் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு எய்ம் தான். இதுக்கப்புறம் போனதுக்கப்புறமா டிஃபனும் காலைல ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நைட்லேயே வந்து சைட் டிஷ்ஷு, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்லாம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே விரைவில் வந்து நாங்கள் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கும். பக்கெட் பிரியாணி வந்து அவைலபிள் இருக்குது. இது வந்து 399. இது வந்து 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பீஸ் அதிகமாக இருக்கும். முட்டையில் வச்சு வந்துடும். இது வந்து 799, 799 ரூபா. இது வந்து 8 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதில் பீஸ் நிறைய இருக்கும். நம்மகிட்ட வந்து குவாலிட்டியும் குவான்டிட்டியும் காம்ப்ரமைஸே கிடையாது. தரமாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டு குழந்தைக்கும் நாங்கள் இந்த பிரியாணி தான் கொடுப்போம். அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் எதையுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது இந்த பிரியாணியால்.